காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையே செல்வேன். ஆசித்து ஈகிறேன் என்னெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எரேமியா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 19 வரை, தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரை. தியானத்திற்கான தலைப்பு முன்னோரின் வழிகள். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். எரேமியா 6:16. நமது பெற்றோர் மூதாதையரை குறித்து நாம் ஓரளவாவது அறிந்திருக்கலாம். அவர்களிலே அதிக வசதிகளோடு வாழ்ந்து கெட்டு போனவர்களும் உண்டு. தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்தோரும் உண்டு. அவர்களது வாழ்க்கை அனுபவங்களை நாம் ஒருபோதும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏனெனில் அவை நமக்கு முன்மாதிரியாகவோ அல்லது எச்சரிக்கையாகவோ நிச்சயம் இருக்கும். அவர்களது வாழ்வின் அனுபவங்கள் நமது வாழ்வை நாம் சீர்படுத்த அதிக வாய்ப்பை தரும். இதை செய்யாததால் தான் அன்று பெல்ஷாத்சார் அழிந்தான். களியாட்டத்தின் நடுவில் மனுஷ விரல்கள் தோன்றி சுவரில் எழுதிய எழுத்துக்களை அல்லது அர்த்தத்தை எந்த ஞானியாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் தானியேல் வரவைக்கப்பட்டார். அவரோ அவசரப்பட்டு பேசவில்லை. முதலில் ராஜா அறிந்திருந்த சங்கதிகளையே அவருக்கு ஞாபகப்படுத்த தொடங்கினார். நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தை கொடுத்ததே உன்னதமான தேவன் என்றார் தானியேல். அதாவது தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்ததால் தானே இன்று நீரும் இதில் அமர்ந்திருக்கிறீர் என்பதை சுட்டிக்காட்டினார். பின்னர் ராஜா ஸ்தானத்தை நேபுகாத்நேச்சார் தன் பெருமைக்காக எப்படி மாற்றி போட்டான் என்பதை எடுத்துரைத்தார். அந்த வழியில்தானே நீரும் இருக்கிறீர் என்பதையே தானியேல் எடுத்து காட்டினார். நேபுகாத்நேச்சார் மேட்டிமை அடைந்து எப்படி தள்ளுண்டு போனார் என்பதை ஞாபகப்படுத்தி, நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் என்று தொடர்ந்தார் தானியேல். பயமுறுத்தல்களும் மனக்கலக்கங்களும் வரும் வரைக்கும் எந்தவித சிந்தனையுமின்றி மனம் போனபடி வாழுகிறோம். நெருக்கடி வந்ததும் அலசடிப்பட்டு திரிகிறோம். ஆண்டவர் ஒருபோதும் நூதனம் செய்கிறவர் அல்ல. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும். முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. பிரசங்கி 1:9. முன்னோரின் அனுபவங்கள் நமக்கு தெரியாவிட்டாலும் பெல்ஷாத்சாருக்கும் நேபுகாத்நேச்சாருக்கும் நடந்த சங்கதி அனைத்தும் இன்று நமக்கு தெரியுமே. பின்னரும் ஏன் மனமேட்டிமை? எதற்கு பெருமை பேச்சுகள்? முன்னோர்களின் பழமை வாழ்ந்த முன்னோடியான வாழ்வு நமக்கு அதிகம் பிரியமில்லை. நமக்கு புதிதாக காரியங்கள் தேவை. ஆனால் அவை எங்கே கொண்டு போய் விடுமோ என்பதை யார் அறிவார்? அன்று இஸ்ரவேலர் பூர்வ பாதைகளை விசாரித்து நடக்க மறுத்தார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். எரேமியா 6:30. அதை அறிந்தும் நாமும் ஜாக்கிரதையாக நடக்கலாமா? ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்ற பரிசுத்தவான்களின் அனுபவங்களும் சாட்சிகளும் எங்களுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்க ஜெபிக்கிறோம். ஆமேன்.